வணக்கம்மா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு முன்னால் வீட்டு வாசலில் என்னென்ன செடி வச்சா அழகு கொடுக்கும், என்னென்ன செடி வச்சா ஒரு கலை உணர்வோடு இருக்குன்னு பார்க்க போகிறோம்மா. அதுக்கு இதை நம்ம ரங்குன் மல்லி வைக்கலாமா. இது இப்போத்தி ட்ரெண்டு. ரங்குன் மல்லி வச்சா அழகாக இருக்கும். ஆனால் பெரிய இடம் தேவைம்மா. ரங்குன் மல்லி கொடி போல் மலரும். உங்களுக்கு அரளி செடி வைக்கலாம், அடுக்கு சங்கு செடி வைக்கலாம், தங்க மலர் வைக்கலாம், நித்திய கல்யாணி வைக்கலாம். சரிங்களா? நான் எல்லாமே பூக்களோடு இருக்கிறது வாசலில் சொல்கிறேன். இந்த அடுக்கு சங்கு செடி வாசலுக்கு 2 பக்கமும் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர்ச்சி மாதிரி கட்டிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு அவங்க ஒரு நுழைவாயில் மாதிரி போயிடுவாங்க. பார்க்க அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெள்ளை அடுக்கு சங்கு வைங்க, இன்னொரு பக்கம் பர்பிள் அடுக்கு சங்கு வைங்க. அது வீட்டுக்கே ஒரு கலை உணர்வை கொடுக்குமா. அவ்வளோ அழகாக இருக்கும். நானும் அந்த மாதிரி கலை உணர்வோடு வச்சுருக்கேன். மேலே 2வது மாடியில் சந்தன முல்லை இருக்குன்னா நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு லைவ் போட்டிருப்பேன், ஷார்ட் போட்டிருப்பேன். அந்த சந்தன முல்லையை கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ஆர்ச்சி கட்டியிருக்கேன். இரும்பால் கம்பி வாங்கி ஆர்ச்சி கட்டி அந்த ஆர்ச்சி மேலே நான் பெரிய கேட்டுக்கு மேலே ஆர்ச்சி கட்டி அதில் நான் ஒலாந்த ஏற்றிருக்கேம்மா. அது ஒரு பசுமையான நுழைவாயில் மாதிரி இருக்கும் நமக்கு. நான் அந்த மாதிரி கட்டியிருக்கேன். சரிங்களா? ஒலாந்தையாலேயே நான் கட்டியிருக்கேன். நீங்கள் 2 பக்கமும் அரளி செடி வைக்கலாம், சங்கு செடி வைக்கலாம். சரிங்களா? 2வது தங்க புஷ்பம் 1 இருந்தால் போதுமா. தங்க புஷ்பம்னா மஞ்சள் கலரில் பூப்பாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்போ 21 பூ வைப்பாங்கள்ல, அப்போ தங்க புஷ்ப பூவும் வைப்பாங்க. 2வது இந்த ஒத்த செம்பருத்தியும் வைக்கலாம் அழகுக்கு. இவங்க கொஞ்சம் மரமாக இருப்பாங்க, மேலே அழகாக வளர்ந்துட்டு போவாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் தோட்டத்தில் ஃப்ரண்ட்டில் வைக்கிறது கலை உணர்வோடு இருக்கணும். நம்ம செடி வைக்கிறது முக்கியம் இல்லைம்மா. 2 அரளி செடி வைக்க சொல்லியிருக்கேன். அரளி செடி ரோட்டுக்கு தான் வரும். சரிங்களா? அதை நம்ம 4-5 சேர்த்து கட்டணும். கட்டி பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கலை உணர்வோடு இருக்கணுமா. முன்னால் ஃப்ரண்ட்டில் வைக்கிறது அதுக்கு கம்பி வேலிலாம் கட்டுவாங்க, பச்சை வலையெல்லாம் கட்டுவாங்கம்மா. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வராது. சரிங்களா? நாம் இப்போ அரளி ஆடு மாடு சாப்பிடாது, தாராளமாக இருக்கலாம். ஆனால் ரங்குன் மல்லி ஆடு மாடு சாப்பிடுமா. அதே மாதிரி நித்திய கல்யாணி ஆடு மாடு சாப்பிடாது. அது வாசலில் முன்னால் ஃப்ரண்ட்டில் அழகாக வைக்கலாம். நித்திய கல்யாணி இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இப்போ நித்திய கல்யாணிலே 2-3 கலர் வந்துட்டுது. ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது. இந்த பிங்க்லேயே ஒரு டார்க் பிங்க் இருக்குது. நித்திய கல்யாணி வைக்கலாம். ஏன்னா வாசலில் வைக்கிறது ஆடு மாடு சாப்பிடாத இருக்கணும்ல, அது வைக்கலாம். 2வது செம்பருத்தி வைக்கலாம். வாசல் பார்க்க அழகாக இருக்கணும். சிலர் வீட்டில் செடியை கூட அந்த செடி இருக்குது பாருங்கள், அந்த வீட்டில் போய் கேளுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதையுமே வாசலுங்கிறதுனால நம்ம கலை உணர்வு ரொம்ப முக்கியமாக. கலை உணர்வோடு இந்த கலருக்கு அடுத்து அந்த கலர் வைக்கணும், அந்த கலருக்கு அடுத்து அந்த கலர் வைக்கணும்னு கலை உணர்வோடு செய்யலாம். இதெல்லாம் வாசலில் வைக்கிறது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அடுக்கு சங்கு செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு 2 பக்கம் பர்பிள். ஏன்னா இப்போ ரேராக இது மறைஞ்சிக்கிட்டு வருது. அடுக்கு சங்கு பர்பிள் வாசலில் வைக்கிறது மறைஞ்சிக்கிட்டு வருது. நீங்கள் அதை புதுசாக திரும்ப நீங்கள் கொண்டுன்னு வரலாமா. அடுக்கு சங்கு பர்பிள் வாங்கிட்டு வாசலுக்கு 2 பக்கமும் கேட்டுக்கு 2 பக்கமும் அழகாக வச்சு ஒரு ஆர்ச்சி மாதிரி கட்டிட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இது பழைய காலத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வாசலில் முன்னால் வைக்கிற செடி தான். பின்னால் தோட்டத்தில் நிறைய செடிகள் வைக்கலாம். நம்ம ஏகப்பட்ட செடிகள் வைக்கலாம். நமக்கு இடம் இருக்கணும் இல்லையா? அதுவும் பூமியில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தொட்டி ஆடம்பரமே தேவையில்லம்மா. ஆடம்பரம் தேவையில்ல, அலங்காரம் தேவையில்ல. கீழே பூமி இல்லைன்னா காசும் தேவையில்ல. கொஞ்சம் மண்ணை நோண்டி நம்ம மட்டும் பூமி இடம் இருந்தால் வச்சுட்டு போகலாம். இதுதான் தோட்டத்துக்கு முன்னால் இருக்கிற செடிகள். நான் என்னுடைய ஆர்ச்சி நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கம்மா, இரும்பு ஆர்ச்சி. இந்த பாருங்கள், அப்படியே ஆர்ச்சி மாதிரி கட்டி விட்ருக்கேன் பாருங்கள் வாசலில். இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டுமா.
வீட்டு ஃப்ரண்ட்டு மாடிக்கு வர வாசல் இது. இதோ பாருங்கள், இங்கே 2 கம்பி கட்டி அப்படியே ஆர்ச்சி மாதிரி வளர்ந்தையாக வாசலில் அழகாக கட்டி விட்ருக்கோம் பாருங்கள். நம்ம 2வது மாடிக்கு ஏறுற வளர்ந்த தான் இது. ஒரு வாசல் தோரணம் மாதிரி அழகாக கட்டி விட்ருக்கோம்மா. தெரியுதுங்களா? இந்த பக்கம் ஒரு லைட்டு தோரணம், அப்படியே போயிட்டு அந்த பக்கம் தோரணம். நம்ம வீட்டு நுழைவாயிலையும் உங்களுக்கு காட்டிட்டோமா. வாசலில் ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கிறது ஆடு மாடு கடிக்காத வைக்கலான்னா நித்திய கல்யாணி அரளி தங்க மலர் வைக்கலாம், ஆடு மாடு கடிக்காது. சங்குப்பூ வச்சிங்கன்னா ஆடு மாடு கடிக்காத அளவுக்கு நம்ம எதாவது சேஃப்டி பண்ணி தான் வைக்கணும். இதெல்லாம் வச்சா வீடே ஒரு கலை உணர்வோடு இருக்கும், வாசலும் பசுமையாக இருக்குமா, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல்மா. பழமரம், காய்கறி செடி, பூச்செடி, கீரை விதைகள்லாம் எப்படி போடுறது, எப்படி செய்யறதுன்னு நான் எல்லாம் டெமோவோடு காமிச்சிருக்கேன். டெமோ பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிம்மா.